இண்டஸ்ட்ரியில இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெஜிடபிள் கட்டிங் மிஷின். இது எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மண்டபம் இல்ல ஸ்கூலு இல்ல கேட்டரிங் பர்பஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு பல்கா குவான்டிட்டி நீங்க கட் பண்ணணும், இல்ல இப்ப பாத்தீங்கன்னா புதுசா டீஹைட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குமே பல்க் குவான்டிட்டி கட் பண்றதுக்காக நம்ம வெஜிடபிள் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப் ஹெச்பி தான், இதோட மோட்டர் கெப்பாசிட்டி ஆஃப் ஹெச்பி. இது 1 ஹெச்பி 2 ஹெச்பி. இது வந்து அலுமினியம் பிளஸ் எஸ்எஸ். இல்ல இதுல உங்களுக்கு ஃபுல் எஸ்எஸ் வேணும்னால நம்ம ஃபுல் எஸ்எஸ்லயும் இருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 19 இன்ச் வருது. இதோட வித்து 14 இன்ச் வருது. சோ இதோட வெயிட்டுமே பாத்துடலாம். இப்போ இதோட ஹைட் வெயிட் பாத்துட்டோம். இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்றேன். வந்து இப்போ பஜ்ஜி ஏதாவது போடுறீங்க, வாழைக்காய் ஏதாவது போடுறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம், இந்த இதுல போட்டுக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு, எனக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்க இதுலயும் போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அட் அ டைம்ல நீங்க உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னா அட் அ டைம்ல ரெண்டுலயுமே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாக் கொடுத்துருவாங்க. அந்த லாக்கை நீங்க ஓப்பன் எடுத்துட்டீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைசிங் பிளேடு. இது வந்து இது டபுள் பிளேடு இருக்கும், இது சிங்கிள் பிளேடுமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைசிங் பிளேடு. இதுல வந்து 2 பிளேடு வரும், இது வந்து சிங்கிள் பிளேடு வரும். இது ஸ்லைசிங் அப்படின்னா நம்ம வெங்காயம் கட் பண்றது, இந்த குழம்பு வைக்கிறோம் இல்ல கிரேவி வைக்கிறோம், அதுக்கு நம்ம ஸ்லைசிங்கா கட் பண்றது இது வந்துடும். ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே ஸ்லைசிங் தான். இது வந்து சிங்கிள் பிளேடு. இது எதுக்காக வரும்னா டைசருக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா டைசர், இந்த டைசர், இது வந்து ஸ்லைசர். அப்புறம் நம்மளுக்கு இங்க கேரட் ஏதாவது துருவுறோம், கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி துருவுறதுக்குமே நம்ம கிட்ட கிரேட்டர் இருக்கு. இது நம்ம கிட்ட கிரேட்டரும் இருக்கு. இப்போ பிரெஞ்ச் ஃப்ரை போடுறீங்கனாலும் நம்ம கிட்ட பிரெஞ்ச் ஃப்ரை பிளேடுமே இருக்கு. நம்ம கிட்ட பிரெஞ்ச் ஃப்ரை பிளேடுமே இருக்கு. இப்போ நீங்க வெஜிடபிள் கட்டிங் மிஷின் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இதுல எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 16 பிளேடு இருக்கும். இதோட சைஸ் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 10 mm 12 mm 15 mm 14 mm சைஸ்லயும் இருக்கு. இது வந்து டைசர். இப்போ இந்த டைசர் வந்து நம்ம சும்மா மட்டும் போட்டு கட் பண்ண முடியாது, இதுக்காக ஸ்லைசர் வேணும். இந்த ஸ்லைசர் பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் ஸ்லைசர் வேணும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த கார்னர் வரதை வச்சு லாக் ஆயிடும். இது போட்டதுக்கு அப்புறமா சிங்கிள் பிளேடோடது போடும். சிங்கிள் பிளேடோட போட்டு ஒரு லாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஓபன் பண்ணமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட உங்களுக்கு ஃபுல்லா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் யூடியூப்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த லிங்க் ஷேர் பண்றேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயுமே கிரேட்டர்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல வேரியேஷன் இருக்கு, சைஸுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. இது வந்து 6 mm 3 mm 9 mm 6 mm அந்த மாதிரி சைஸ்லயும் அவைலபிளா இருக்கு. இது வந்து ஸ்லைசர். இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 mm 1.2 mm இதுல வந்து சைஸ் வேரியேஷன் இருக்கு, அவைலபிள் இருக்கு. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதையும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயுமே அப்படிதான், இதுலயுமே சைஸ் வேரியேஷன் இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்றீங்களோ அந்த சைஸ் நம்ம அனுப்பி விட்டுடலாம். ஸோ மிஷின் கூடயே பாத்தீங்கன்னா ஒரு பிளேடுமே எக்ஸ்ட்ரா வரும். அது வந்து உங்களுக்கு 1.2 சைஸ்லயும் வரும், இல்ல 3 mm வேணும்னா நம்ம 3 mm கேட்டுக்கலாம். ஸோ இதுல பிரெஞ்ச் ஃப்ரையோடதும் இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ்ல கேக்குறீங்களோ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஆனா மிஷின் கூட நம்ம வந்து ஒரு பிளேடு கொடுக்குறோம். உங்களுக்கு இப்போ அடிஷ்னலா பிளேடு வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு டைசர் வேணும் அப்படின்னா இப்போ வந்து இது மட்டும் செப்பரேட்டா வரும், இல்ல எனக்கு டைசர் கூட இதுவும் செப்பரேட்டா வரும். இது டைசர், இது வந்து நைலான் மெட்டீரியல். சோ இது வந்து உங்களுக்கு இதுவுமே செப்பரேட் பிரைஸ், இதுவும் செப்பரேட் பிரைஸ். டீடைல் நான் சொல்லியிருக்கேன். இது மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சிங்கிள் ஃபேஸ் தான். 18 இந்த மிஷினோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய். நீங்க குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரேன். நமக்கு இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரை பிளேடு, இது வந்து ஸ்லைசர் பிளேடு, இது வந்து கிரேட்டர்,
இது வந்து டைசர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ பொரியல் பண்றோம், இல்ல குழம்பு பண்றோம், இல்ல மசாலா ஏதாவது பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு டைசரா தேவைப்படும். இல்ல சாப்பிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா 10, 15, 20 டைசர் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைசர். இது வந்து நீங்க டைசர் யூஸ் பண்ணீங்கனாலே சிங்கிள் பிளேடு ஸ்லைசர் வேணும். இதுலயுமே சைசஸ் இருக்கு. 3mm இருக்கு, 6mm இருக்கு, 12mm இருக்கு, உங்களுக்கு 9mm இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்க அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரிதான் டபுள் பிளேட் ஸ்லைசர். இதுல வந்து உங்களுக்கு மிஷின் கூடயே 1.2mm வரும். இல்ல உங்களுக்கு என்ன எம்எம் வேணுமோ நம்ம அந்த பிளேடுக்கு சேர்த்து மிஷின் கூட சேர்த்து அனுப்பிடுவோம். இதுல வந்து 3mm, 9mm, 6mm, 12mm ஓடது அவைலபிளா இருக்கு. அதே மாதிரிதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலயும் பாத்தீங்கன்னா 3mm, 9mm, 6mm நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி கிரேட்டர்லயும் நம்ம கிட்ட சைசஸ் அவைலபிளா இருக்கு. 3mm, 6mm, 9mm, 12mm நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இதுல என்ன சைஸ் வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த மிஷின் கூட ஒரு பிளேடு வரும். இல்ல எக்ஸ்ட்ரா எனக்கு பிளேடு வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க டைசர் ஆர்டர் பண்ணும்போது உங்ககிட்ட ஆல்ரெடி சிங்கிள் ஸ்லைசர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண தேவை. இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணலாம்னா உருளைக்கிழங்கு, கிழங்கு அந்த மாதிரி கடினமா இருக்கிறது கட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய், வழுதுனங்காய் கட் ஆகும். ஆனா உங்களுக்கு அந்த சைஸ்ல கட் ஆகாது. எப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸ்ல போயிடும், சிலது கட் ஆகாம இருக்கும். பிக்சிபிளா இருக்கிறது வந்து கட் ஆகாது. அதனால நீங்க கொஞ்சம் இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி கொஞ்சம் கடினமா இருக்கிறது நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வெண்டைக்காய், வெண்டைக்காய், வழுதுனங்காய் கட் பண்றதுக்கு மாதிரி அது நம்ம கிட்ட வேற மிஷின் இருக்கு. இது வந்து இதுல உங்களுக்கு ஃபுல் எஸ்எஸ் மாடல்லயும் இருக்கு. இல்ல எனக்கு இந்த இதுல எனக்கு கொஞ்சம் பெரிய மிஷினா வேணும்னாலும் நம்ம கிட்ட கமர்ஷியல் 2HP, 3HP எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள். கஸ்டமர் என்ன கேக்குறீங்களோ அதபடி பேஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிங்கிள் ஃபேஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 16 ஆர்ம்ஸ் தான் பிளக். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க இதை வாஷ் பண்ணிக்கலாம்னா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க காலையில இருந்து கட் பண்றீங்க, கட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப இதுல எல்லாமே சேர்ந்து ரொம்ப இதா இருந்துச்சுன்னா நீங்க அதை கிளீன் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு கூட கிளீன் பண்ணிக்கலாம். கிட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை என்ன மிஷின் உங்க அவைலபிளா இருக்க எம்எஸ்எஸ், A1, AKR எது அவைலபிளா இருக்கோ நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதுபடி பண்ணி கொடுத்துட்றோம். இல்ல உங்களுக்கு வந்து நான் வந்து டைரக்டா வந்து எடுக்கிறேன், மிஷின் ரெடியா இருந்தாலும் நம்ம கிட்ட மிஷின் எப்பவுமே ரெடியா இருக்கும். ஸோ எனக்கு இப்போ பல்க் குவான்டிட்டியா கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைமோடதும் உங்களுக்கு யார் உங்களை ஹேண்டில் பண்றாங்களோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்களோ ஸோ அவங்க அதை அனுப்பிடுவாங்க. இல்ல எனக்கு வந்து ஒரு பீஸ் எனக்கு போதும், பிரைஸ் கம்மி பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா என்னால என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தர முடியுமோ நான் அதை கண்டிப்பா பண்ணி தரேன். உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இதோட எப்படி கட் பண்ணணும், இது எந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, எந்த மாதிரி சைஸ்ல விழும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அது வந்து நம்ம யூடியூப்ல ஃபுல் இது அப்டேட் பண்ணிருக்கோம், நம்ம அதை பாத்துக்கலாம்.